வணக்கம் குழந்தைகளா, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 தமிழ் புக்கு தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம்னா லெசன் நம்பர் வந்துட்டு 5. 5th லெசன் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பொறுமைக்கு கிடைத்த பரிசு. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி போன வீக்கில் பொருள் செல்வமும் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் லெசன் பார்த்தோம். அந்த லெசன் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த லெசன் இதோட புக் பேக் ஆன்சர் பேஜ் நம்பர் 29லேருந்து நம்ம பேஜ் நம்பர் 39 வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொறுமைக்கு கிடைத்த பரிசு அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுட்டு இருந்தாங்க. அடிக்கடி நோயால் அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பெரியவர் வந்து இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு கணக்கு எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏதாவது சத்து உருண்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தீர்மானித்தார். ஊரில் குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு சத்து உருண்டைங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சிறுமி மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லோரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சோன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்து பிடிச்சிட்டு சத்து உருண்டைங்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் உள்ள ஒரே ஒரு சிறுமி மட்டும் எல்லாரையும் லைன் ஃபார்ம் பண்ணி லைனில் நின்று சத்து உருண்டையை வாங்கிட்டு போக சொல்கிற மாதிரி டெய்லியும் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளுக்கு கடைசியாக வந்து சின்னதாக ஒரு உருண்டை மட்டும் தான் கிடச்சிது. சின்னதாக உருண்டை கிடச்சிது, நம்ம வேணான்லாம் சொல்லிடல. அந்த சின்னதாக உருண்டையை வாங்கி அவள் லாஸ்ட்டாக சாப்பிட்டா. டெய்லிக்கும் இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. டெய்லி இதே மாதிரி நடந்துட்டுருக்கவும் அந்த பெரியவர் வந்துட்டு கவனித்தார். எப்பயுமே இந்த பொண்ணு ரொம்ப பொறுமையாக இருக்குது, அப்போ வந்துட்டு இந்த குழந்தைக்கு நம்ம எதுனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு கதை புக்கு ஒன்று பரிசாக கொடுக்குறாரு. அந்த அந்த சிறுமி வந்துட்டு அந்த பெரியவரை பார்த்தோன்னையும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப பாராட்டுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சத்தான உருண்டைகளை கொடுத்து எல்லா குழந்தைங்களையும் ஆரோக்கியமாக்கிட்டீங்க, உங்களுக்கு மிக பெரிய உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இல்லை, என்னை விட பெரியவங்க வந்து உங்கள் வீட்டில் உள்ள அன்பரசி தான் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுறாரு. அவள் தான் வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் எடுத்ததுக்கு பிற்பாடு ரொம்ப பொறுமையாக நின்று லாஸ்ட்டாக வந்துட்டு அவள் தான் சாப்பிடுவா, ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பொறுமையானவ அப்படின்னு சொல்லிட்டு கதை புக்கு ஒன்று அந்த அன்பரசிக்கு பரிசாக கொடுக்குறாரு. அன்பரசியும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த கதை புக்கை படிக்க ஆரம்பிச்சிடுறா. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதுதான் இந்த கதையோட நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க பேக் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். கொஸ்டின் ஆன்சர்லாம் வந்துட்டு கிளாஸில் வந்து மிஸ் எழுதி போட்டுருவாங்க. பேஜ் நம்பர் 31 பாருங்கள். பேஜ் நம்பர் 31ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார்? என் ஓரிரு வரிகளில் எழுதுக. இப்போ இந்த ஸ்டோரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதணும். அவ்வளோதான் இந்த லெசன்லேருந்து. பார்த்தீங்களா? எனக்கு பிடித்த கதை மாந்தர் அன்பரசி. ஏனென்றால் அன்பரசி பெயருக்கு ஏற்றவாறு அனைவரிடமும் அன்பாகவும் தன்னலமும் கருதாமல் பிறர் நலம் கருதி செயல்பட்டதால் அவருடைய தொண்டு உறவு மனப்பான்மை காரணத்தால் எனக்கு மிகவும் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அதுதான் இந்த ஹெட்லைன். செகண்ட் பாருங்கள். இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள்? இந்த கதையோட ஹெட்லைனை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புத்தகத்தை பெற்றுக்கொண்ட அன்பரசி சில நாட்களுக்கு பிறகு சத்து உருண்டைகளை குழந்தைகளுக்கு மட்டுமே கொடுத்தார். அதனை பெரியவரையும் அறிந்து உணர்ந்து குழந்தைகளுக்கு சத்துணவு உருண்டையை அளிப்பதாக உறுதியளித்தார். இவ்வளோதான் அந்த கதையில் வந்து முடிவை மாற்ற விரும்பினா நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு திருத்திய பெரியவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கதையில் இருந்து ஏதேனும் 2 தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு நிறுத்த குறியீடுடன் தெளிவாக எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங்காக இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 லைன் எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு அழகாக நீட்டாக எழுத சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த பேஜ். இப்போது பேஜ் நம்பர் 32 போயிடலாமா? பேஜ் நம்பர் 32 என்னென்னா இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் பெயர்ச்சொல், வினைச்சொல், மூவிட பெயர்கள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாமே இலக்கணம் தான். இலக்கணம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக தெளிவாக நம்ம எழுதலாம். இப்போ வந்துட்டு பெயர்ச்சொல் அப்படின்னா ஒருத்தவங்களோட பெயரை குறிக்கிறது தான் அது வந்துட்டு பெயர்ச்சொல்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களோட பெயரை குறிக்கிறது தான் அது வந்து பெயர்ச்சொல். என்னென்னா பாருங்கள், சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன். இப்போ வந்து நம்ம ஒன்று தான் குறிக்கிறோம். ஒருத்தவங்களை குறிக்கிறதுனால அது வந்து பெயர்ச்சொல்.
ஓகே. ஒரு செயலை வினையை குறிக்கும் சொல். ஒரு செய்கிற செயல் அவங்க ஒருத்தவங்கள பற்றி நம்ம வந்து விளையாடினாங்க, ஓடுனாங்க, எழுதுனாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து வினைச்சொல். அவங்க செய்கிற செயலை குறிக்கிறது தான் வினைச்சொல். ஓடினான், விழுந்தது, எழுதினாள் இதெல்லாம் வந்துட்டு வினை சொல். ஓகேவா? ராமன் பாடம் படித்தான். இத்தொடரில் வந்து ராமன் பாடம். இப்போ வந்துட்டு ராமனுங்கிறது இப்போ நேம். இப்போ தான் சொன்னோம் நேம் வந்துச்சுன்னா அது வந்து பெயர் சொல். அவங்க என்ன செய்கிறாங்கோ அந்த செயல் வந்து வினைச்சொல்லாக மாறிடும். ராமன் பாடம் பெயர் சொல். ஓகேவா? படித்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மாடு புல் மேய்ந்தது. இத்தொடரில் பாருங்கள் மாடு புல் இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு பெயர் சொல். இது ரெண்டுமே பெயர் தானே. ஓகே, மேய்ந்தது அப்படின்றது வினைச்சொல். புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. பெயர்ச்சொல் வினைச்சொல் ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூவிட பெயர்கள் பார்க்கலாம். நான் பாடுகிறேன், நாங்கள் விளையாடுகிறோம், நாம் நாடகம் நடிக்கலாம். இங்கே வண்ணமிட்டுள்ள சொற்கள் பேசுபவர் தன்னை குறிக்க பயன்படுத்தும் சொற்கள். ஓகே, பேசுபவரை அல்லது தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். பேசுகிறவங்கள இல்லைன்னா தன்னை நம்மளே சொல்லுவோம் இல்லையா, தன்னை குறிப்பிட்டது தன்மை எனப்படும். ஓகே, நீ எங்கே செல்கிறாய், நீ அழகாக வரைகிறாய், நீ என்னுடன் விளையாட வருவாயா, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள். இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறது. நம்ம இப்போ பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்னால் இருந்து கேட்பவரை யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரிடையாக விழிப்பதை குறித்து முன்னிலை எனப்படும். ஓகே, இவன், அவன், என் நண்பன். இவன் வருது, அவன் வருது. இதில் பாருங்கள், இவள், அவள், என் தோழி, இது அது ஓடுகிறது, இவர் அவர். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் அவன், இவள் அவள், இது அது, இவர் அவர், இவர்கள் அவர்கள், இவை அவை. இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணப்படும், இதெல்லாமே வந்துட்டு முன்னிலைன்னு சொல்கிறோம். ஓகே, இதை பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா படர்க்கைன்னா வந்துட்டு தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லியிருக்காங்களா. தன்மை அப்படின்னா நான், நாம், நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது. முன்னிலைனா நீ, நீங்கள், நீ, வீர். படர்க்கைனா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே படர்க்கையில் வரும். ஓகேவா? நீங்கள் நல்லா இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இலக்கணம் வந்துட்டு அழகாக உங்களாலையும் எழுத முடியும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பேஜ் நம்பர் 33 வந்துட்டோம். பேஜ் நம்பர் 33ல் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்கள் வினை சொற்கள் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. மயில் தோகையை விரித்து ஆடியது. மயில் தோகையை விரித்து ஆடியது. இதில் வந்து பெயர் சொல் நம்ம எழுத போகிறோம். மயில்ங்கிறது பெயர் சொல், தோகைன்றதும் பெயர் சொல். ஆடியது வந்து பாருங்கள், விரித்து ஆடியதுங்கிறது வினை சொற்கள். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன்று பாருங்கள். வாணின்றது பெயர் சொல், கட்டுரைங்கிறதும் பெயர் சொல். இப்போ எழுதினாள் அப்படின்றது தான் வினைச்சொல். இந்த எழுதினாள் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வினைச்சொல். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். வளவன் வாகனம் ஓட்டினான். இது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்கள். வளவன் வாகனம் ரெண்டுமே வந்து பெயர் சொல். ஓட்டினான் அப்படின்றது மட்டும்தான் வினைச்சொல். வெரி குட். பாருங்கள் ஃபோர்த் ஒன். ஆதிரை மரக்கன்றை நட்டாள். ஆதிரை மரக்கன் ரெண்டுமே வந்துட்டு பெயர் சொல். நட்டால் அப்படின்றது தான் வினைச்சொல். இதில் வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல்லில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். இதுதான் அவங்களோட பேர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெயர்ச்சொல் எழுதிருங்க, அவங்க செய்கிற செயல்களை வந்து வினைச்சொற்கள் எழுதிருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தன்மை முன்னிலை படர்க்கை என அட்டவணைப்படுத்துக சொல்லியிருக்காங்க. நீ, நான், அவர், நாங்கள், அவன், அவள், நீ, வீர், அது, நீங்கள், நாம், அவர்கள், இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தன்மையில் நம்ம என்னென்ன பார்த்தோம். தன்மை அப்படின்னா நம்மளை குறிக்கிறது நான், நாங்கள், நாம். முன்னிலை அப்படின்னா நீ, வீர், நீங்கள், மற்றவங்கள சொல்கிறது. படர்க்கைனா அவர், அவன், அவர்கள், அவள், அதுன்னு அடுத்தவங்களை பற்றி சொல்கிறது. அதான் தன்மை முன்னிலை படர்க்கை எடுத்து எழுதியாச்சு. ஓகே, விடுபட்ட இடங்களை பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. அவங்க வந்து பாக்ஸில் வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு பொருத்தமானதாக படித்து பார்த்து அழகாக எழுதணும் தெளிவாக. அவன் தேநீர் குடித்தான். நாங்கள் திருவிழாவுக்கு சென்றோம். நீ எங்கு சென்றாய்? நான் கவிதை எழுதினேன். அவை வானில் பறந்தன. இது எல்லாமே இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. நம்ம இதுலேருந்து எடுத்து எது பொருத்தமாக இருக்கோ அதை படித்து பார்த்து அழகாக எழுதணும். பேஜ் நம்பர் 33 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 34 போயிடலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பெயர் சொற்கள் எது, வினை சொற்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெயர் சொற்கள்னால் உங்களுக்கு நல்லாவே இப்போ நல்லா தெரியும். சிறுமி, குழந்தை, தாய், அது மாதிரி நேம் வர்றது எல்லாமே பெயர் சொற்கள். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் வந்து வினை சொற்கள். வரவேற்றனர், பெறுகிறார்கள், செய்தார், அளித்தார், படித்தார். ஓகேவா? இவ்வளோ தான். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எடுத்து எழுதுங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது லெட்டர்ஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். படித்த பகுதியில் உள்ள தன்மை முன்னிலை
படர்க்கை எடுத்து எழுதணும். தன்மைனா உங்களுக்கு தெரியும், நம்மளை பற்றி சொல்கிறது தான் தன்மை. நான், தனக்கு, நானா, இதெல்லாம் வந்து தன்மை. முன்னிலைனா உங்களால், நீங்கள், அடுத்தவங்க சொல்கிறது. படர்க்கைனா அவன், அவன் அல்லவா, இதெல்லாம் வந்து படர்க்கை. இந்த பேஜும் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள். 34 கம்ப்ளீட். பேஜ் நம்பர் 35. 35ல் வந்துட்டு வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல், சொல்லை கேட்டு எழுதுதல். இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும், அவங்க வந்து எழுதணும். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. முன்னேற்றம், புதுமை, வாழ்க்கை, தொலைக்காட்சி. இது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸாக எழுதலாம். இதுதான் எழுதணுன்ட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம். முன்னேற்றம்னா முயற்சி செய்தால் முன்னேற்றம் அடையலாம். ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள். அறிவியல் புதுமையான கண்டுபிடிப்புகள் நிகழ வேண்டும். அறிவியல். ஓகே. தேர்ட் ஒன். வாழ்க்கை. மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். ஃபோர்த் ஒன் பாருங்கள். தொலைக்காட்சி என்பது பொழுதுபோக்கு சாதனமாகும். இது வந்து உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் தோணுதோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? நெக்ஸ்ட் பேஜ் வந்து 36 வந்தாச்சு. கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விழுச்செல்வம், கல்வி, கேடில். இது வந்துட்டு நல்லாவே தெரியும். கேடில், விழுச்செல்வம், கல்வி. அப்படியே சென்டென்ஸை வந்து கரெக்டாக எழுதுறது. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன். சிறப்பு சென்ற இடமெல்லாம் கற்றவருக்கு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்வி சிலையில் இளமையில் எழுத்து. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. எல்லாரும் எல்லுவர் இல்லறை. இல்லறை எல்லாரும் எல்லுவர். கரெக்டான ஆன்சர். பசி போகும் 10 வந்திட பறந்து. பசி வந்திட 10 பறந்து போகும் இஸ் கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே தான் இருக்குது ஆன்சரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாடலை நிறைவு செய்க. ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பழக்கடைக்கு போகலாம், நாம் பழக்கடைக்கு போகலாம். இனிக்கும் மாம்பழம் வாங்கலாம், நாம் இனிக்கும் மாம்பழம் வாங்கலாம். அதே மாதிரி 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணணும். பூக்கடைக்கு போகலாம், நாம் பூக்கடைக்கு போகலாம். பிடித்த பூக்கள் வாங்கலாம், பிடித்த பூக்கள் வாங்கலாம். காய்கறி கடைக்கு போகலாம், நாம் காய்கறி கடைக்கு போகலாம். சத்தான காய்கறி வாங்கலாம், சத்தான காய்கறி வாங்கலாம். ஒரே லைன் தான், ஒரே சென்டென்ஸு 2 லைன் வருது. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் பாருங்கள். இதெல்லாம் நம்மளே ஓனாகவே எழுதிடலாம். வாங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். பேஜ் நம்பர் 37. இந்த மாதிரி ஒரு ஃபிச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிச்சர் கொடுத்துட்டு கீழே வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸாக வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஒரு காடு இருக்குது, அங்கே முயல் இருக்குது, ஆமை இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபிச்சர் பார்த்துட்டு உங்களோட கற்பனைக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை வச்சு ஸ்டோரியாக இமேஜ் பண்ணி எழுதிடணும். அவ்வளோதான் இந்த பேஜ். பார்த்தீங்களா? பேஜ் நம்பர் 37 ஓவர். இது நம்மளாக க்ரியேட் பண்ணி எழுதுறது தான். இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு நம்ம கதை அடிக்கலாம், நல்லா எழுதலாம், மிஸ்டேக் வராமல் எழுதணும். அவ்வளோதான். இப்போ பேஜ் நம்பர் 38 போயிடலாமா? இப்போ ஒரே பொருளை தரும் பல சொற்களை பாருங்கள். ஒரே பொருளை தரும் பல சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நெருப்பு, கதிரவன், சந்திரன். இங்கே நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெருப்பு அப்படின்னா என்னது? அனல், கனல், தணல், தீ. ஓகேவா? கதிரவன்னா ஆதவன், பகலவன், சூரியன், பரிதி. சந்திரன் அப்படின்னா அம்புலி, திங்கள், மதி, நிலா. இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் தான். கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம எடுத்து லைனாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரே ஓசையுடைய சொற்களை பொருளுக்கேற்ற தொடரில் அமைத்து எழுதுக. தேநீர், தேநீர். இந்த நீ பாருங்கள். இந்த நீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது தான் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம தேநீர்னு சொல்லுவோம். இந்த தேநீர்னா என்னது? தேயிலை கொண்டு கொதிக்க வைத்த நீர் தான் இந்த தேநீர். ஓகேவா? இந்த தேநீர் என்ன? தேனும் நீரும் கலந்த நீர் தேநீர். டிஃப்ரென்ஸ் புரியுதா? எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பறவை. இந்த பறவை வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வானில் பறக்கும் பறவை இந்த பறவை வந்து பறந்து சூழ்ந்த கடலை குறிக்கும் இந்த பறவை. அன்னம் அப்படின்னா சோறுன்னு நம்மளுக்கு தெரியும். சோறு அல்லது அரிசியை குறிக்கும் இந்த அன்னம். இந்த அன்னம்னா வாயின் மேற்பகுதி அன்னம். ஓகே. ஃபோர்த் ஒன் பாருங்கள். எதிரொலி. இந்த லீ டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஒளியில் எதிரொலிப்பு, சத்தம். ஒளியின் எதிரொலிப்பு. ஓகேவா? இது வந்து சத்தம், இது வந்து எதிரொலிப்பு. புரிஞ்சுதான்? டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எழுதணும். வாங்க பேஜ் நம்பர் 39 போயிடலாம். இதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம், அழகான ஒரு படம் கொடுத்துட்டாங்க. படம் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த படத்தை வச்சுட்டு நம்ம என்ன எழுத போகிறோன்றதான். சின்னஞ்சிறிய கன்றுக்குட்டி அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். அதை வச்சு இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா கூட்டம் கூட்டமாக பறக்கும் பறவை. பாருங்கள். கூட்டம் கூட்டமாக பறக்கும் பறவை ஒரு லைன் எழுதியாச்சு. வண்ண பூக்கள் அது இன்னொரு லைன். அழகான பூந்தோட்டம். இது எல்லாமே அழகான ஒரு பூந்தோட்டம். நெக்ஸ்ட் லைன். பச்சை பசையிலான செடிகள் எங்கேயுமே இருக்காதான். பசுமையான மரங்கள். ஓகேவா?
வண்ணமயமான வண்ணத்து பூச்சிகள் பாருங்கள், வண்ணத்து பூச்சிகள் எவ்வளோ இருக்குன்னு அங்கங்கே நிறையா இருக்குது. வண்ணமயமான வண்ணத்து பூச்சிகள். இயற்கை எழில் சூழ்ந்த வீடு வெண்மையான மேகக்கூட்டங்கள். இயற்கை எழில் சூழ்ந்த வீடு வெண்மையான மேகக்கூட்டங்கள். அவ்வளோதான், இந்த பேஜும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.